வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம்: அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற வானிலை நிகழ்வுகள்னால தமிழகம் இலங்கையில தொடர்ந்து மழையின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களே, இன்று காலை 6 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும். இலங்கை பொறுத்தவரையில் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்கள்ல காலை முதலே தீவிரமான மழை கொட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் இருக்கின்றது. ஸோ இது ஒரு முக்கியமான நேரம். நாம் ஒரு முக்கிய மழை சுற்று பகுதிக்குள்ளே வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்று காலை 10 மணி வரைக்கும் பார்க்கும்போது தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை தொடரும். இலங்கையில மத்திய மாகாணம், சபரகமுவ மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் எப்பொழுது தமிழகம் இலங்கையில மழை இருக்க போகின்றது, எந்தெந்த பகுதிகளில் எப்பொழுது இருக்கும் போன்ற பல்வேறு கேள்விகளோடு இருக்கின்றீங்க. உங்களுக்கான பதில்கள் அனைத்துமே நம்முடைய வீடியோஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் நண்பகல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பரவலான வானிலை பிற்பகல் 1 மணியிலிருந்து மிகவும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்கள், வட கடலோரம், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும், இலங்கையின் வட மாகாணம், வட மத்திய மாகாணம், தெற்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் தொடர்ந்து மழையின் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்று மாலை 4 மணி முதல் தமிழகத்தில வடகடலோரம், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தமிழகம் இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் மிகவும் முக்கியமான பகுதிக்குள்ளே வந்திருக்கின்றோம். ஸோ தமிழகத்தில வட மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கின்றது. பலத்த காற்றுடன் கூடிய கொட்டும் மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ ஒரு சில நாட்களுக்கு தமிழகம் இலங்கையில மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் மழை நிலவரங்களை இப்பொழுது முழுவதுமாக நாம் பார்க்கலாம். ஸோ தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீர்கள். இன்னும் பல்வேறுபட்ட பகுதியிலிருந்து நண்பர்கள், உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு நம்முடைய தகவல்களை ஷேர் செய்யுங்கள். தமிழகம் இலங்கை முழுவதிலிருந்துமே அனைத்து மாவட்டங்கள் நம்முடைய நண்பர்கள் பார்க்கக்கூடிய தகவல்கள் இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள் அநேக இடங்களும், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள், வட மத்திய மாகாணங்கள் பரவலாக மழை இருக்கும். ஸோ இது போன்ற ஒவ்வொரு நாட்களின் வானிலை நிலவரங்களையும் சரியாக காலை 6 மணிக்கு தினசரி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். ஸோ நீங்களும் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து பார்க்கின்றீர்கள். எந்த அளவிற்கு மழை இருக்க போகின்றது, எத்தனை நாட்கள் தொடரும், எந்தெந்த பகுதிகள் எவ்வளவு மழை இருக்கும் போன்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டும் உங்கள் மழை வாய்ப்புகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான பதில்களை உடனுக்குடன் தர காத்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. ஸோ திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் தமிழகத்தில வட மாவட்டங்கள், சென்னை, அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்கள் பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும். ஸோ சென்னை, அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் சாலையோரங்களில் உணவு வியாபாரம் செய்யும் நண்பர்கள் உங்கள் உணவுப் பொருட்களை திட்டமிட்டு நீங்கள் செய்வது நல்லது. ஏனென்றால் மாலை நேரங்களில் தான் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது சென்னை, அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகள். ஸோ திங்கட்கிழமையுமே மாலை நேரங்களில் இந்த மழை தீவிரமாகும். மாலை 4 மணி முதல் 6-7 மணி தொடர்ந்து மழை வாய்ப்பில் இருக்கும். இரவு 8 மணி வேளையில தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களிலும் மழை இருக்கும். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி,
அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்கள் மழை கொட்டி தீர்க்கும். ஸோ மழை எப்பொழுது என்று பல்வேறு நண்பர்கள் கேள்விகளை கேட்கின்றீங்க. ஒரு சிலர் சந்தேகத்தோடும், ஒரு சிலர் ஏளனத்தோடும் கூட தகவலை கேட்கின்றீங்க. ஆனால் நிச்சயம் இது உங்களுக்கான வானிலையாக இருக்க போகின்றது. தொடர்ந்து ஒரு சில நாட்கள் தமிழகம், இலங்கையில் மழை கொட்டி தீர்க்க போகின்றது. எல் நினோ விளைவு உலகளாவிய வானிலையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஸோ பெரிய மாற்றங்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகள்ல இந்த எல்நினோ விளைவினால வெப்பம் அதிகரித்து பல ஆயிரம் பேர் உயிரிழந்து வருகின்றதை மிக வேதனையோடு செய்திகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு புறம் வெப்பம் அதிகரிப்பதனால ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள், மிகப்பெரிய அளவுல கடல் பரப்பின் மீது ஏற்படுகின்ற மாற்றங்கள், பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டம் அதிகரித்து பல்வேறு சேதங்கள், உயிரினங்கள் சேதங்கள் ஏற்படுகின்றது. வெப்பம் மாறுவதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலை மாற்றங்கள். ஸோ பல்வேறுபட்ட காலங்கள், பல்வேறுபட்ட சூழ்நிலைகள்னு நாம் பார்த்து இது புதிய ஒரு மாற்றமாக நாம் அனுபவித்து வருகின்றோம். இந்த எல்நினோ விளைவு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து ஒரு சுழற்சியாகத்தான் நடந்து வருகின்றது. இருப்பினும் நமது காலங்களில் இது மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஸோ இதை பற்றி ஒவ்வொரு நாட்களுமே நாம் பார்த்து வருகின்றோம். மழை வாய்ப்புகள் மட்டும் வானிலை அல்ல. ஸோ வெப்பநிலை, காற்றின் வேகம், மழையின் வாய்ப்புகள், பனி, குளிர், எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வானிலை நிகழ்வுகள், பல்வேறுபட்ட முக்கிய தகவல்கள் தான் நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த வீடியோ மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். தமிழகம், இலங்கையிலிருந்து பல நண்பர்கள் நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்றீர்கள். இது இன்னும் பல்வேறு லட்சம் நண்பர்களுக்கு, கோடி நண்பர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய தகவல்களாக நிச்சயம் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்வுகளை தயார் செய்து வழங்கி வருகின்றேன். ஸோ மறக்காமல் நமது சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்கள். அல்லது சேனலோட இன்ஃபோ பேஜ், வாட்ஸ்அப் எண் அதில் கொடுத்திருக்கின்றேன். எப்போது வேண்டுமானும் தகவல்களை நீங்கள் அனுப்பி, கேள்விகளை அனுப்பி தகவல்களை பெறலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்கள் அடுத்தடுத்த நாட்கள் மூலமாக காலை 6 மணிக்கு உங்களோடு இணைகின்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.